ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ கோல்டு வேணாலும் வச்சுக்கலாம். வீட்டில் வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். நீங்க 10 கிலோ 100 கிலோ தங்கம் வேணாலும் நீங்க வீட்டில் வச்சுக்கலாம். விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இது எங்க சாத்தியம்னு கேட்காதீங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இதுக்கான எந்த ரெகுலேஷனோ சீலிங்கோ கிடையாது. நீங்க 100 கிலோ தங்கம் வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா 100 கிலோ தங்கம் வாங்கினதுக்கான வருமானம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க வந்து இந்த 100 கிலோ தங்கம் வாங்குற அளவுக்கு வருமானம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல காமிச்சிருக்கீங்க, அதுக்கான டேக்ஸை நீங்க பே பண்ணியிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க வந்து இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணாதவராவோ இல்ல நீங்க காமிச்ச இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவோ, நீங்க வச்சிருக்கிற கோல்டுக்கும் இன்கம்க்கும் மிஸ் மேட்ச் நிறைய. நான் 1 கிலோ தங்கம் வச்சிருக்கேன், எல்லா வாட்டியும் நான் 2 லட்சம் ரூபாய் தான் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆர் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணல, ஏன்னு கேட்டா எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் வருமானம்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா என்னுடைய வருமானத்துக்கும் நான் வச்சிருக்கிற கோல்டுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை சீஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஃபாரின்ல ஒரு அசெட் வச்சிருக்கீங்க, நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல, இல்ல நான் ரெசிடென்ட்டா இருந்திருக்கீங்க, அப்போ வந்து இங்க நடந்த ஒரு ஷேர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஈஸாப்ல ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம காமிக்காம இருந்திருக்கலாம். இப்போ இது எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்ல வரும். இப்போ ரீசெண்டா பட்ஜெட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மேம் இப்போ வந்து நான் வந்து கோல்டு வாங்கலை, ஆனால் எனக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக ஒரு கோல்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதில் ப்ரூஃப் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்ட்ல வந்து கோல்டுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க மேம்? ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ கோல்டு வேணாலும் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். நீங்க 10 கிலோ 100 கிலோ தங்கம் வேணாலும் நீங்க வீட்டில் வச்சுக்கலாம். விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இது எங்க சாத்தியம்னு கேட்காதீங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இதுக்கான எந்த ரெகுலேஷனோ சீலிங்கோ கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரெகுலேஷனும் சீலிங்கும் என்னன்னா, நீங்க 100 கிலோ தங்கம் வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா 100 கிலோ தங்கம் வாங்கினதுக்கான வருமானம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு வருமானம் ஈட்டி நீங்க வந்து இந்த 100 கிலோ தங்கம் வாங்குற அளவுக்கு வருமானம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல காமிச்சிருக்கீங்க, அதுக்கான டேக்ஸை நீங்க பே பண்ணியிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. அண்ட் இந்த சீலிங்னு சொல்லும் பொழுது இப்போ இதுல வந்து ஒரு இந்த 250 கிராம் 100 கிராம் அப்படிங்கறது நம்ம சாதாரணமா கேள்விப்படுறோம் இல்லையா? இப்போ அவ்வளவுதான் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ்ல சர்ச் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ். இப்போ நம்ம நிறைய டாக்ஸ் இவேட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு வந்து ஒரு சர்ச் வராங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம டிவில எல்லாம் நிறைய பாக்குறோம்ல, ரெய்டு வந்தாங்க. அப்படி ரெய்டு வரும்பொழுது அவங்க நம்மளுடைய எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன இன்கம் நீங்க இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, வேற டாக்குமெண்ட்ஸ் என்ன வச்சிருக்கீங்க, கேஷ் என்ன வச்சிருக்கீங்க, கோல்டு என்ன வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே செக் பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. ஸோ அப்படி கோல்டு வந்து அவங்க செக் பண்ணும்போது ஒருவேளை நீங்க வந்து இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணாதவராவோ இல்ல நீங்க காமிச்ச இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவோ, நீங்க வச்சிருக்கிற கோல்டுக்கும் இன்கம்க்கும் மிஸ் மேட்ச் நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 கிலோ தங்கம் வச்சிருக்கேன், ஆனா எல்லா வாட்டியும் நான் 2 லட்சம் ரூபாய் தான் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஆர் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணல, ஏன்னு கேட்டா எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் வருமானம்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா என்னுடைய வருமானத்துக்கும் நான் வச்சிருக்கிற கோல்டுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை சீஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஓகே. அப்போ சீஸ் பண்ணி எடுத்துட்டு போகும்பொழுது இது வந்து சிபிடிடி நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கவர்ன் பண்றது நம்மளுடைய சிபிடிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அவங்க வந்து நிறைய ரூல்ஸ், ஏன்னா ஆக்ட்லயே எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட முடியாது. இப்ப இந்த மாதிரி சந்தேகங்கள் எழும்பொழுது சிபிடிடி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்க்குலர் வந்து டிபார்ட்மெண்ட்லயும் நமக்கு டாக்ஸ் பேயர்ஸ் மேலயும் பைண்டிங் தான். இப்ப அந்த மாதிரி ஒரு சர்க்குலர்ல கொண்டு வரப்பட்ட விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்க, இப்ப இது நம்ம மொத்த நகையும் இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த கேஸ் முடியறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், நமக்கு தெரியாது. இப்ப அது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ இல்ல ஒரு ரெஸ்பெக்டபிளா இருக்கும்பொழுது அந்த தங்கத்தை வச்சு மதிப்பு போடுறது அப்படிங்கிறது நம்மளோட சொசைட்டில இருக்கிற ஒரு விஷயம். சோ அப்ப அந்த தங்கம் இல்லாம ஒரு விமன் இருக்கிறது கஷ்டம். அண்ட் சென்டிமெண்டல் ரீசன்ஸ் நிறைய, நமக்கு தாலி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மேரிட் விமனா இருந்தா, கல்யாணமான ஒரு பெண்ணா இருந்தா 250 கிராம் வந்து சீஸ் பண்ணக்கூடாது. சோ நீங்க 1000 கிராம் தங்கம் வச்சிருக்கீங்க, நீங்க இது வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அவங்களால 750 கிராம் தான் சீஸ் பண்ண முடியும். 250 உங்களுக்கு கிட்ட விட்டுறணும். அந்த 250 எதுன்றது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஸோ இம்பார்ட்டண்டா உங்களுக்கு சென்டிமெண்டல் ரீசன்ஸ் இருக்கிற 250 நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே அதே மாதிரி மேரிட் மென்னா இருந்தாங்கன்னா 100 கிராம் தங்கம் அவங்களுக்கும் விட்டுருவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம அந்த இன்கம் டேக்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய அதுக்கான வரியை செலுத்தி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க வந்து அது ப்ராப்பரா வரி செலுத்தப்பட்ட உங்களுடைய பாட்டி தாத்தா கிட்ட இருந்து வந்த நகையா இருக்கலாம், அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க கொடுத்து அதுக்கப்புறமா நீங்க வாங்கிக்கலாம். பட் அது முடிக்கிற வரைக்கும் இந்த பேசிக் வந்து சீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற சீலிங். ஓகே. இப்போ வீட்ல வச்சிருக்கக்கூடிய கோல்டுக்கு இப்படி ஒரு ரீசன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ETF, கோல்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, இவங்களுக்கும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுமா? இது வந்து ETF கோல்ட் பாண்ட்ஸ்ல போட்டதா இருக்கலாம், இல்ல RBI டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்ல போட்டதா இருக்கலாம், நம்ம நார்மல் FDல போட்டதா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸா இருக்கலாம், இல்ல நான் வந்து சில்வரா வாங்கி வச்சதா இருக்கலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தாலும், எந்த விதமான அசையா சொத்துக்களா இருந்தாலும், யார் பேர்ல இருந்தாலும் அதுக்கான வருமான வரி நம்ம செலுத்திட்டோமா, அதுக்கான வருமானத்தை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோமா. இந்த வருமானத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு வருமான வரியை செலுத்தி இருந்தா வேற எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இதுல நம்ம கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பினாமி டிரான்சாக்ஷன் அண்ட் PMLA, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்ல என்னெல்லாம் வரும்னா, இப்போ உங்களுக்கு இங்க இருக்கிறது மேபி ஃபாரின்ல ஒரு அசெட் வச்சிருக்கீங்க, நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல, இல்ல நான் ரெசிடென்டா இருந்திருக்கீங்க, அப்போ வந்து இங்க நடந்த ஒரு ஷேர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஈசாப்ல ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம காமிக்காம இருந்திருக்கலாம். இப்போ இது எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்ல வரும். இப்போ ரீசெண்டா பட்ஜெட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு அவங்க கொண்டு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பீனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கூட. இப்போ அதை ஈஸ் அவுட் பண்ணி இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய வருமானம், அதாவது நீங்க ஃபாரின் கண்ட்ரில ஏர்ன் பண்ண ஒரு வருமானம் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதை டாக்ஸ் கட்டிட்டீங்க, ஆனா நீங்க வந்து காமிக்கல, அசெட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னாக்கா ஒரு லிமிட் கொடுத்துட்டாங்க. சோ நீங்க 5 lakhs வரைக்கும் நீங்க வந்து 1 lakh பெனால்டி மட்டும் கட்டிட்டு நீங்க விட்டுறலாம். சோ அதோட உங்களுடைய அசெட்ஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ்டுன்னு நாங்க கணக்குல எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் நான் இங்க வருமானமே காமிச்சு டாக்ஸே கட்டல அப்படின்னாக்கா, இப்ப என்னோட டாக்ஸ் 30% வந்துச்சுன்னா இன்னொரு அடிஷனல் 30% கட்டிட்டேன்னா எல்லாமே டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறதா இப்ப வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம சின்ன சின்ன விதங்கள்ல, லைக் இப்ப ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஷிப் ஓன் பண்றாங்க, ஒரு ஃபிளைட் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு பெரிய பங்களா வச்சிருக்காங்க, ஸ்விஸ் பேங்க்ல, அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணாம சின்ன சின்ன ஈசாப் ஷேர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு US போயிருக்கும் போது ஒரு பேங்க் அக்கௌண்ட், சிங்கப்பூர்ல இருக்கிற என்னோட PF அக்கௌண்ட், இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களா கூட இருக்கலாம். பட் அதெல்லாமே நம்ம இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கணும். பட் அதெல்லாம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. ஓகே மேம். டாக்ஸ் ரூல்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகுமா? இப்ப லிக்விட் கோல்டு வச்சுக்கிறதுக்கும் இப்போ நம்ம வந்து ETF வாங்குறோம், இல்ல வந்து கோல்ட் பாண்ட்ஸ் வாங்குறோம், இந்த மாதிரினா டாக்ஸ் வந்து வேரி ஆகுமா ரெண்டுக்கும்? கோல்டு பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கினீங்கன்னா அது டாக்ஸ் எக்ஸம்ப்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்டரி மார்க்கெட்ல வாங்கி நீங்க டர்ன் அரவுண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வரும். மத்தபடி இப்போ இது கோல்டு நான் வீட்டுல வச்சிருக்கிறது என்னோட தோடு அந்த மாதிரி இருந்தா அது பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல வந்துடும். ஸோ அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணுங்க. ஓகே. டாக்ஸ் லிமிட்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? இவ்வளவு கோல்டு தான் வாங்கணும் அப்படின்னு? எதுவுமே கிடையாது. வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கோல்டு வாங்கி எவ்வளவு நாளும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஆதார், பேன் கார்டு வந்து மஸ்ட் அப்படின்றாங்க. பட் இதுக்குமே வந்து கேஷ் லிமிட்ன்றதுமே இருக்குன்றாங்களே, அப்படியா? ஆமா, கோல்டு வாங்குறதுக்கு நிச்சயமா. சோ இது நம்ம நகை கடைகள்லயுமே நம்ம பாப்போம். 50,000க்கு மேல கேஷ் வாங்க மாட்டாங்க. 2 lakhs மேல நீங்க ஜுவல்ஸ் வாங்கணும்னா உங்களோட பேன் கார்டு கொடுக்கணும்ன்றதெல்லாம் லிமிட். இதெல்லாம் ஏன்னா நான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்குமே வந்து எவ்வளவு கேஷ்ல வித்திருக்காங்க அந்த மாதிரியான சீலிங் இருக்கு அவங்களுக்கு லிமிட்ஸ். இது ஏன்னா அகைன் டு பிரிவென்ட் பிளாக் மணி. சோ நான் கேஷா வச்சுக்க முடியாது, அக்கவுண்ட்ல இல்லாத பணத்தை வந்து நான் வச்சுக்க முடியாது. ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கான ஒரு வழிவகை தான் அது. ஓகே. நான் எவ்வளவு வரைக்கும் கேஷா கொண்டு போய் ஜுவல் வாங்கிக்கலாம்? 49,000. ஜஸ்ட் 49? 4 கிராம் கேஷ் எடுத்துட்டா 4 கிராம் கூட வாங்க முடியாது கேஷ். ஓகே மேம். இப்போ வந்து நான் வந்து கோல்டு வாங்கல, ஆனா எனக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்டா ஒரு கோல்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்காதுல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ப்ரூஃப் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். How is possible? கிஃப்ட் கொடுக்குறவங்க கிட்ட கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க ஏன்னா இதுல ஏன்னா நீங்க கிஃப்ட் வாங்கி வைக்கும் பொழுது ஸ்டில் அது வந்து மேபி அந்த கிஃப்ட் வந்து உங்களுடைய வருமானத்துக்கு மேல இருக்கலாம். கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு யாரோ ஒரு கோல்டு கொடுக்குறாங்க உங்ககிட்ட, உங்களுடைய வருமானம் மேபி ஒரு 10 லட்சம் ரூபாயா இருக்கலாம்னா அங்கேயும் மிஸ் மேட்ச் வரும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லா கிஃப்டா வந்துச்சு அப்படின்னா கிஃப்ட் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கறது நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட் கொடுத்தவங்க அதுக்கான வருமானத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பட் இது எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் இல்ல. சிச்சுவேஷன் எக்ஸம்ஷன் என்னன்னா கல்யாணம்,
வெட்டிங் போது கொடுக்குற கிஃப்ட் வந்து எக்ஸம்ட். ஓகே. ஸோ அது வந்து எக்ஸம்ட். அண்ட் இன் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் டெத், ஸோ இப்போ வந்து சாகும் தருவாயில ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும்பொழுது அந்த கிஃப்ட் வந்து எக்ஸம்ட். இந்த 2 சிச்சுவேஷன்ஸ் தவிர பாக்கி எந்த டைம்ல அவங்க கொடுத்தாலுமே அந்த கிஃப்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்ட்டும் யாருக்கு செல்லும்னா சொந்தக்காரங்களுக்குள்ளதான். ஸோ சொந்தக்காரங்கன்னா யாரு? அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, அவங்க வைஃப், என்னோட பிரதர், சிஸ்டர். கரெக்ட். பிளட் ரிலேஷன் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள். குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான். ரிலேட்டிவையும் டிஃபைன் பண்ணிருக்காங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. அந்த ரிலேட்டிவ்க்குள்ள கொடுத்துக்கிற கிஃப்ட்டுக்கு டாக்குமெண்ட் இருக்கிற பட்சத்துல எக்ஸம்ட். ரிலேட்டிவ் இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் இல்லாத டைம்ல கிஃப்ட் கொடுக்கும்பொழுது அது டெஃபினட்டா டாக்ஸபிள். ஓகே. ஸோ இப்போ நான் சப்போஸ் ஒரு கிஃப்ட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இப்போ அந்த கிஃப்டோட வேல்யூக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். ஏன்னா உங்களுக்கு அது ஃப்ரீயா தானே வருது. இருக்கிறதுலே பெரிய டிமெரிட் இதுதான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இது புது ஆக்ட்னு இல்ல, இது பழைய ஆக்ட்லயுமே இருந்த விஷயம் தான். இது இப்ப வந்த மாற்றம் கிடையாது. நீங்க விளக்கம் கேட்டதுனால நான் சொன்னேன். ஓகே. சரி, ஓகே. கோல்டுல நான் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் வே, அதாவது டாக்ஸ் டிடக்ஷன் ஆகுறதுக்கு. டாக்ஸ் சேவிங்க்கும் கோல்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனஸ்ட்லி. ஓகே. ஸோ நான் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து கோல்டா வாங்கி வச்சுக்கலாம். கோல்ட்ல இப்போ இந்த அப்ரிசியேஷன் வந்து நான் இப்போ என்ஜாய் பண்ணலாம், அப்ரிசியேஷன் இருக்கிற வரைக்கும். ஓகே. கோல்டு நான் லிக்யூடா வாங்கி வச்சுக்கிறதுக்கும் இப்போ நான் கோல்டு ETF இந்த மாதிரி போட்டு சேவ் பண்றேன் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுல டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்? டாக்ஸ் ஆங்கிள் இப்போ இடிஎஃப்லாம் நீங்க இதுல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவங்க கொடுக்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதுவுமே டாக்ஸ் ஃப்ரீ தான். அண்ட் கோல்டு நான் வந்து ஜுவல்லரி ஆர்னமெண்டா நான் வந்து வாங்கி வச்சுக்கும் போது பர்சனல் எஃபெக்ட்ஸா வாங்கி வச்சுக்கும் போது அதுவுமே ஓகே தான். ஸோ பட் ஆனா என்ன நம்ம வந்து இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கலா எப்படி நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னா இதுல நம்ம கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குவோம், திருப்பி கொடுக்கும்பொழுது இன்னமும் குறைஞ்சுதான் அது போகும். அதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ அது பாண்டுன்னு பொழுது அந்த விதத்துல அந்த இல்ல, பட் ஆனா அந்த பர்சனல் யூட்டிலிட்டி நமக்கு இருக்காது. ஓகே. பர்சனலா வேணும்னா நம்ம அப்படி வச்சுக்கலாம், கோல்டு லிக்விடா வச்சுக்கலாம். எது நமக்கு ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். இப்போ போட்டு பார்த்து அழகு பார்க்கணும் அப்படின்னும் பொழுது அந்த பாண்டை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஜுவல்லரியை தான் பண்ண முடியும். ஓகே.